ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழக்கங்கள் இருக்கும் நபர்கள் எல்லா விஷயங்களையும் நிதானமாகவும் அமைதியாகவும் கையாள்வார்களாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். எப்போதும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கும் நபர்களை பார்க்கும்போது நமக்குள் பல கேள்விகள் எழலாம். எப்படி இவர்களால் எல்லா நேரமும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருக்க முடிகிறது என்று. எந்த விஷயமாக அல்லது பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் சூழ்நிலைகளை கையாள்வது என்பது நல்ல திறன்தான். அமைதியான மற்றும் நிதானமான மக்கள் உள் அமைதி, தெளிவு மற்றும் அடித்தளத்தை ஊக்குவிக்கும் பழக்கங்களை வளர்த்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் அமைதி, தெளிவு மற்றும் இருப்பு உணர்வை கொண்டுள்ளனர். இந்த நடைமுறைகளை தங்கள் வழக்கத்தில் இணைத்து கொள்வதன் மூலம் அவர்கள் மன அழுத்தத்தை குறைத்து அவர்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வையுமே அதிகரிக்க முடியும். அமைதியான மற்றும் நிதானமான மக்களின் பொதுவான பழக்க வழக்கங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பதற்கு தியானம் மற்றும் நினைவாற்றல் நடைமுறைகள் மிக அவசியம். எந்த சூழ்நிலையையும் நிதானமாக கையாளும் மக்கள் தியானம் மற்றும் நினைவாற்றல் பயிற்சிகள் செய்ய ஒவ்வொரு நாளுமே நேரத்தை செலவிடுகிறார்கள். இது அவர்களின் மனதை அமைதிப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் கவனத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. இதனால் அவர்கள் எல்லா விஷயங்களிலுமே கவனமாகவும் நிதானமாகவும் முடிவெடுப்பார்கள். மிகவும் நிதானமான மற்றும் கவனமுள்ள மக்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி உணர்வை காட்டுவதற்கும் தெரிவிப்பதற்கும் அடிக்கடி முயற்சி செய்வார்கள். அவர்கள் எல்லா விஷயங்களிலுமே நன்றி உணர்வோடு இருப்பதனால்தான் மற்றவர்களால் இவர்கள் வெகுவாக ஈர்க்கப்படுகிறார்கள். இந்த மக்கள் நன்றியுணர்வு தியானத்தை பயிற்சி செய்யலாம் அல்லது அவர்கள் நன்றியுள்ள விஷயங்களை பற்றி சிந்திக்க ஒவ்வொரு நாளும் நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பழக்கம் ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை ஊக்குவிக்க உதவுகிறது, மேலும் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் போன்ற உணர்வுகளை குறைக்கவும் உதவுகிறது. அமைதியான மற்றும் நிதானமுள்ள மக்கள் தங்கள் அன்றாட வழக்கத்தின் இன்றியமையாத அம்சமாக சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். இது யோகா, உடற்பயிற்சி, வாசிப்பு அல்லது இயற்கையுடன் நேரத்தை செலவிடுவது போன்ற செயல்களை கூட உள்ளடங்கி இருக்கலாம். அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது பிஸியான கால அட்டவணையின் மத்தியிலுமே அவர்கள் மிகவும் சமநிலையாகவும் அமைதியாகவும் உணர வைக்க உதவும். நிதான குணம் கொண்ட புத்திசாலி மக்கள் தங்கள் நேரத்தை நிர்வகிப்பதற்கும் தங்கள் பணிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் திறமையானவர்களாக கருதப்படுகிறார்கள். நேரங்களை சரியாக நிர்வகிக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலுமே சரியாக கையாள்வார்கள். திட்டமிட்டது போல எல்லா வேலைகளும் சரியான நேரத்தில் நடந்து முடிக்கும். யதார்த்தமான இலக்குகள் மற்றும் எல்லைகளை அமைப்பதன் மூலம் அவர்கள் அதிகமாக அல்லது மன அழுத்தத்தை உணராமல் தவிர்க்க முடியும். மக்கள் விரும்பும் ஒழுங்கமைக்கப்பட்ட குணம் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அமைதியான மற்றும் நிதானமான மக்கள் பெரும்பாலும் கவனத்துடன் மற்றும் அனுதாபத்துடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் மற்றவர்கள் கூறுவதை சுறுசுறுப்பாக கேட்கவும் விரும்பலாம். எதுவாக இருந்தாலும் நிதானமாகவும் கவனமாகவும் இவர்கள் தொடர்பு கொள்வார்கள். மற்றவர்களிடம் தங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கலாம் மற்றும் கடினமான சூழ்நிலைகளுக்கு மனக்கிளர்ச்சியுடன் செயல்படுவதை தவிர்க்கலாம். இந்த பழக்கங்கள் நேர்மறையான உறவுகளை மேம்படுத்தவும் மோதல்களை குறைக்கவும் உதவுகின்றன. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.